ஹாய் ஹலோ வணக்கம். நான் சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டே 27க்கான கிளாஸ் பார்க்க போறோம். டே 27ல அப்படி என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். நம்ம ஒரு பீப்பிளையோ இல்லை ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ டிஸ்கிரைப் பண்ண போறோம். அப்போ டிஸ்கிரைபிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்படி சொல்லலாம்: பர்சன், பிளேஸ், திங்ஸ், இதை மூணையும் எப்படி டிஸ்கிரைப் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, சரி. இது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கறேன். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஐ வுட் நாட் பி ஹியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ எப்படி நான் இங்க பாருங்க, இப்ப சொல்லுங்க. ஐ வுட் நாட் பி அலைவ் ஹியர் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்ப அந்த வுட் நாட் பி அலைவ் அப்படின்ற வார்த்தை எதை சொல்லுது? இங்க பாருங்க, ஐ வில் பி அலைவ், ஐ வில் பி அலைவ், ஐ வில் பி இல்ல, ஐ வில் அலைவ் அப்படின்ற வார்த்தைக்கும் ஐ வுட் நாட் பி அலைவ் அப்படின்ற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. இல்லைன்னா ஐ வில் நாட் பி அலைவ் அப்படின்ற வார்த்தைக்கும் ஐ வுட் நாட் பி அலைவ் அப்படின்ற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் இதுக்கான ஆன்சரை கிளாஸோட கடைசியில சொல்லுவேன். சரிங்களா? கிளாஸ்ல கடைசியில இல்லை, எங்க வேணாலும் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ வுட் நாட் பி அலைவ் அப்படின்னு சொல்லும்போது சில பேர்லாம் சொல்லுவாங்க, அப்பா அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கேன், நான் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வுட் நாட் பி அலைவ். ஐ வுட் நாட் பி அலைவ் ஹியர், ஐ வுட் நாட் பி அலைவ் அப்படின்னா நான் இங்க உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன்ப்பா, அது மட்டும் நடக்கல அப்படின்னா, if it was not happening, if it was not happening, அது மட்டும் நடக்கலன்னா நான் இன்னைக்கு உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். ஐ வுட் நாட் பி அலைவ் ஹியர் அப்படின்ற வார்த்தை தான். இந்த வுட் நாட் பி அலைவ் அப்படின்றது மட்டும் எதை சொல்லுது? ஐ வுட் நாட் பி அப்படின்றது மட்டும் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்ததால நான் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம டிஸ்கிரைபிங் பிளேஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்கிரைபிங் பிளேஸ் நவுன் வந்து, நவுன் என்ன? பர்சன், பிளேஸ், திங்ஸ். இடம் இது பொருள், திங்ஸ்னா பொருள், பிளேஸ்னா இடம், பர்சன்னா நபர்கள், ஆட்கள், மக்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பீப்புள் சொல்லுவீங்க. அப்ப இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். சரிங்களா? அப்போ அதை பத்தி தான் நம்ம இந்த திங்ஸ் பத்தியும், பிளேஸ் பத்தியும், பர்சன் பத்தியும் டிஸ்கிரைப் பண்ண போறோம். அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஓகேங்களா? அப்போ இது அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். எது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, டால், பியூட்டிஃபுல், பிக், ஸ்மால் அப்படின்னா. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. அப்போ இஸ் எ டால் மேன் அப்படின்னா, மேன் அப்படின்றது அது எப்படி வருது? டால் மேன். அந்த அப்போ வந்து மேன் எப்படி இருக்கான்? உயரமானவனா இருக்கான். சரிங்களா? அடுத்தது கைண்ட். பாருங்க, ஷீ இஸ் அப்படின்னா அவ இருக்கிறா, அவ இருக்கிறா, எப்படி இருக்கிறா? வெரி கைண்ட், ரொம்ப கைண்டானவளா இருக்கிறா. சரிங்களா? அது ரொம்ப கைண்டா இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஸ்பிளேஸ், டிஸ்பிளேஸ்னா இந்த இடம், டிஸ்பிளேஸ் இஸ் அப்படின்னு இருக்கு. திஸ் பிளேஸ் இஸ் அப்படின்னு இருக்கு. டிஸ்பிளேஸ் இஸ்னா அந்த இடம் இருக்கு, எப்படி இருக்குன்னு அர்த்தம்? அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்ல மேன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கான்? டால் அப்படின்னு கொடுக்குது. ஷீ இஸ் அவ இருக்கா, எப்படி இருக்கா? ரொம்ப கைண்டானவளா இருக்கா. அப்போ திஸ் பிளேஸ் இஸ் அப்படின்னா இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க வந்து ஈஸ்ன்னு வந்திருக்கா. நான் ஈஸ்னா என்ன சொன்னேன்? பிரசன்ட்ல ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லணும், என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது இப்போ ஒரு 50 சென்டென்ஸ் வந்து நம்ம கடகடன்னு பார்க்கலாமா? ஏன்னா இதை பத்திலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதான் ஆல்ரெடி சொல்லும் மாதிரி ஹீஸ் எ டால் மேன், அவர் ரொம்ப உயரமானவர், அவர் ரொம்ப உயரமான மனிதன். ஷீ இஸ் எ கைண்ட் பர்சன், அவர் ரொம்ப நல்ல மனம் கொண்டவன்.
சரிங்களா? இரக்க குணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஷீ இஸ் த கைண்ட் பர்சன் அப்படின்னா அந்த பர்சன் வந்து எப்படி இருக்கா? ரொம்ப கைண்டா இருக்கா அந்த பொண்ணு. ஷீ இஸ்னா இருக்கா, எப்படி இருக்கா? ரொம்ப கைண்டா நல்லவளா இருக்கா. அடுத்தது ஹீ இஸ்னா அவன் இருக்கிறான், எப்படி இருக்கா? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, மிகவும் ஃப்ரெண்ட்லியா, நட்பானவளா, அவள் மிகவும் நட்பானவள். சாரி, அவன் மிகவும் நட்பானவன் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அடுத்தது ஷீ இஸ்னா அவன் இருக்கிறா, எப்படி இருக்கா? ஹார்ட் ஒர்க், அவ ரொம்ப கடினமாக உழைப்பராக அந்த பொண்ணு இருக்கிறா. அடுத்தது ஹி இஸ் a ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட், அவன் ரொம்ப புத்திசாலியான ஸ்டூடெண்டா இருக்கிறான். அவன் ரொம்ப புத்திசாலியான ஸ்டூடெண்ட். அவனுக்கு கொஞ்சோண்டு முடிதாங்க இருக்கு. ஹி ஹேஸ் ஷார்ட் ஹேர், அந்த ஹேர் எப்படி இருக்கா? ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஷார்ட்டா இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஹி இஸ் வெரி பொலைட் அப்படின்னா அவன் மிகவும் ரொம்ப மரியாதையானவள் அப்படின்னு அர்த்தம். ஷி இஸ் கான்பிடென்ட்னா அவன் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பாருங்க. ஹி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா அவன் ரொம்ப உதவியானவளா இருக்கிறா. ஷீ இஸ் ஹானஸ்ட்னா எங்க பாருங்க. ஷீ இஸ் ஹானஸ்ட். இந்த இடத்துல ஷீ இஸ் அவ இருக்கிறா, எப்படி இருக்கிறான்னு சொல்லுது. இது ஹானஸ்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப நேர்மையான பொண்ணு. இந்த இடத்துல நேர்மையானவள் அப்படின்னு ரெண்டுமே மீனிங் தான். சரிங்களா? சேம் மீனிங் தான். சரிங்களா? அடுத்தது இன்டெலிஜென்ட்னா ரொம்ப புத்திசாலி. ஹி இஸ் பிரேவ்னா அவன் ரொம்ப தைரியமானவன். குட் லீடர்னா அவன் ரொம்ப ஒரு நல்ல தலைவனா இருக்கிறான். அடுத்தது ஷீ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னா அவன் எப்போதும் பாசிட்டிவாவே இருக்கிறான். சரிங்களா? அப்புறம் வெரி கிரியேட்டிவ் அப்படின்னா ரொம்ப கிரியேட்டிவ்னா புதுசு புதுசா படைப்பாற்றல் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள்னா அவன் தான் அவன் பொறுப்பானவனா இருக்கிறான். ஷீ இஸ் சப்போர்ட்டிவ் அப்படின்னா அவன் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறா. சரிங்களா? சப்போர்ட்டா இருக்கிறா. ஓகே. அடுத்தது பிளேஸ் பத்தி சொல்லும்போது பியூட்டிஃபுல் பிளேஸ், வெரி கிளீன், க்ரௌடட்னா ரொம்ப கூட்டமா, பீஸ்ஃபுல்னா ரொம்ப அமைதியா, அமேசிங்னா அற்புதமான. பீச் இஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீச் வந்து எப்படி இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு. த டெம்பிள் இஸ் வெரி ஓல்டு, இந்த டெம்பிள் எப்படியாப்பட்ட டெம்பிள்? ரொம்ப பழமையான கோவில். இந்த ரோட் இஸ் வைடுனா இந்த ரோடு எப்படி இருக்கு? ரொம்ப அகலமா இருக்கு. இந்த பில்டிங் இஸ் டால்னா இந்த கட்டடம் உயரமா இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தது இந்த கார்டன் இஸ், தோட்டம் எப்படி இருக்கா? அந்த கார்டன் எப்படி இருக்கா? இந்த கார்டன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த மார்க்கெட் எப்படி இருக்கா? ரொம்ப பிஸியா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி கைண்ட், மை டீச்சர் இஸ் நாலேஜபிள், மை பிரதர் இஸ் ஸ்ட்ராங். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ஒருத்தவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். சரிங்களா? ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் ஏன்னா ஸ்பீடாக பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் டேலண்டட், ஹார்ட் ஒர்க்கிங்னா ரொம்ப திறமையானவங்க, ஹார்ட் ஒர்க்கிங்னா ரொம்ப கடினமான இருப்பாங்க, டேலண்ட்னா ரொம்ப திறமையான, கேரிங்னா ரொம்ப அன்பானவர், கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, ஸ்மால்னா சின்னது, பிக்னா பெருசு, கிளீன்னா ரொம்ப சுத்தமாக அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, கிளீன் அப்படின்னா சுத்தமாக, கிளீன்லினஸ் அப்படின்னா இது வந்து நவுன், அப்ப சுத்தம்னு அர்த்தம். கிளீன் அப்படின்னா அட்ஜெக்டிவ், இது வந்து சுத்தமாக அப்படின்னு அர்த்தம். கிளீன் அப்படின்னா சுத்தமாக, கிளீன்லினஸ்னா சுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது கம்ஃபர்டபுள்னா ரொம்ப பரவாயில்ல, வசதியா இருக்கு. பாப்புலர்னா ரொம்ப பிரபலமானுச்சு. ஃபேமஸ்னாலும் பிரபலமான. பீஸ்ஃபுல்னா ரொம்ப அமைதியான. பிளசன்ட்னா இதமான அப்படின்னு அர்த்தம். இந்த வெதர் இஸ் பிளசன்ட் அப்படின்னா ரொம்ப அப்படியே இதமா அழகா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ். ஏன் கிளாஸ் சின்னதாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான். நம்ம 27 கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு இருக்காது. 28, 29, 30 இந்த 3 கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல் டெஸ்ட் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஆன்லைன்லேயே இருக்கும். நீங்க மறக்காம அதை அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இவ்வளோதாங்க இன்னைக்கு கிளாஸ். சின்ன கிளாஸ் தான். பட் வந்து இதெல்லாம் ஏற்கனவே இதை நம்ம வந்து பிரீஃபாக இன்னும் கொண்டு போக முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொருள் எல்லாம் டிஸ்கிரைப் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்க பாருங்க. இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.